என் பேர் சங்கீதா. நான் திருத்தணியில இருந்து வரேன். எங்க அப்பா வந்து ஜூன் 20th 2025ல காணாம போயிட்டாரு. மத்தியானம் 2 மணிக்கு அவகிட்ட நான் லாஸ்டா பேசினது. அதுக்கப்புறமா எங்க வீட்டுல வாடகை இருக்கிறவன் தான் கூட்டிட்டு போனதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 டேஸ் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நானு. ஆனா எஸ்ஐ குணசேகரன் திருத்தணி T1 ஸ்டேஷன்ல குணசேகரன்ற எஸ்ஐ வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட மாத்தி எழுதி கேட்டாரு. நார்மலா மேன் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்டு வாங்கினாரு. நானும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். பட் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் என்ன ரொம்ப அலைக்கழிச்சாங்க. காலையிலவா சாயந்தரமான்னு சொல்லி அலைக்கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் வந்து இன்னும் அந்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அவங்க எஃப்ஐஆர் காப்பி எனக்கு கொடுக்க 10 டேஸ் ஆகி 10 டேஸ் கழிச்சு நான் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டும் வந்து போலீஸ் எஸ்ஐ சைடு இருந்தோ இல்ல இன்ஸ்பெக்டர் T1 ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வரல. இப்ப வரைக்கும் நான் அந்த ஸ்டேஷனுக்கு சுத்திட்டே தான் இருக்கேன். இவருதான் எங்க அப்பா, டிகிரி ஹோல்டரு. இவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம போயிருப்பாருன்ற மாதிரியே என்னையே மேனிபுலேட் பண்றாங்களே தவிர அந்த அக்யூஸ்ட வந்து குறிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சந்தேகப்படுற நபரை வந்து இது வரைக்கும் கேட்கல. அவங்க எந்த ஒரு விசாரணையும் நடக்கல. எங்க அப்பா நல்ல தெளிவா இருப்பாரு. டிகிரி ஹோல்டர், பிஎஸ்சி மேத்ஸ். இவர் அந்த மாதிரி போற ஆளு கிடையாது. எங்க அப்பா ஃபேமிலியோட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறவர் தான் இவரு. ஏபிஎஸ் கார்பஸ் போட்டும் வந்து இன்னும் எங்களுக்கு போலீஸ்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. தயவுசெய்து எனக்கு எங்க அப்பாவை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த மேடம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து வீடு வந்து திருத்தணி. அப்பா வந்து டிகிரி ஹோல்டரு. ஆல்ரெடி வந்து ஒரு மகனை வந்து இறந்திருக்காங்க. ஒரு பையன் வந்து இறந்திருக்காரு. அந்த இறந்த பிறகு இறந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும். இறந்த 4 மாசத்துல அப்பா மிஸ்ஸிங். ரொம்ப துயரத்துல இருக்காங்க. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இவரு வந்து கிடைக்கணும்னு சொல்லி. சோ காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸே இல்ல. கொடுத்த கம்ப்ளைண்டே வந்து நீங்க இப்படி கொடுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் மாத்தி கொடுங்க, அவர் மிஸ்ஸிங் சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. சோ அதே போல வந்து ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு இவங்க எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆதாரங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் காவல் நிலையத்துல போயிட்டு சார் இவர் மாதிரி டவுட் இருக்கு, இவர் மாதிரி சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கூட இவங்கள தான் வர வைக்கிறாங்க. இவங்கள வர வைக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. திருப்பி ஈவினிங் வெயிட் பண்ண சொல்றாங்க. திருப்பி மறுநாள் வர சொல்றாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு வர சொல்றாங்க. ஆப்போசிட்ல வந்து அந்த ஒரு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய நபரை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. கேட்டாக்க அவர் உடம்பு தெரியல, அவர் வயிற்று வலி, அவர் வாமிட் வருது, அதனால அவர் எப்போ அவர் வர சொல்லும்போது நீங்க வாங்க அப்படின்றது. சடனா திருப்பி வந்தாலும் மீட்டிங் போயிடும், மீட்டிங்ல இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அலைகழிச்சு ரொம்ப அலைவிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கிட்ட ஆக போகுது. இவர் இருக்காரா இல்லையா, இல்ல இறந்துட்டாரா, இல்லன்னா அடைச்சு வச்சிருக்காங்களா கூட தெரியல. கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட்ல ஒரு 40 lakhs அமௌண்ட் இருந்தது. அந்த 40 லட்சம் ரூபாய் பணமும் அக்கௌண்ட்ல இல்ல. இப்போ அந்த 40 லட்சம் ரூபாய் பணத்தையும் சோ வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வந்து அந்த நபருக்கு போயிருக்கு. யார சொல்றாங்களோ ஒரு டெனண்டா இருந்த அந்த ஐயப்பன் சொல்லக்கூடிய நபருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-25 லட்சம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சோ அதையும் நம்ம எல்லாம் எவிடன்ஸும் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எது எல்லாமே இருந்தோம் அவரை கொஞ்சம் விசாரிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த பாக்குற வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஒரு உயிர் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவர் இருக்காரா இல்லையா தெரியல. ஒரு டிகிரி ஹோல்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா இல்லாம தினமும் தவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போறாங்க. இந்த மாதிரி காவலத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதே போல எஸ்பி ஆபீஸ் திருப்பியும் போயிருக்காங்க. திருப்பி எஸ்பி ஆபீஸ் இருந்து திருப்பியும் அந்த திருத்தணியை காவல் நிலையத்திற்கு மாத்தி இங்க போங்க அங்க போங்க எங்க போங்க அலைச்சல் தான் தவிர இந்த சிடிஆர் காப்பி கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட பாவம் நீங்க தான் போய் பேங்க்ல போய் எடுத்திருக்காங்க. இப்ப ஒரு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ற கூட ஒரு புகார் கொடுத்தனா அந்த காவல் நிலையம் வந்து அதை போய் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க போய் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபுல்லா இவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா வாங்க அப்ப வாங்க இப்ப வாங்க ரொம்ப அலைச்சல் வந்து உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. இவங்க அம்மா ஒரு பக்கம் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்பவுமே சோகத்துல இருக்காங்க. சோ பாக்குற எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவங்க அப்பா வந்து கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இந்த நபர் மீது இவருக்கு என்ன ஆனாலும் அவர் தான் காரணம்னு சொல்றாங்க. அந்த ஐயப்பன்ற மீது குற்றத்தை சுமக்குறாங்க. அவர் மீது தக்க நடவடிக்கை விசாரிச்சு நல்ல முறையில விசாரிச்சு அந்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இது மூலியமா நாங்க ஹியூமன் ரைட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற சொல்லிருக்காங்க. அது மூலியமா ஹைகோர்ட்லயும் நம்ம கொடுத்திருக்கோம். ஃபுல்லா ஸ்டேஷன் ஹைகோர்ட் அந்த ஹியூமன் ரைட்ஸ் சுத்தி வராங்க ஒரு அப்பாவை தேடிட்டு. நீங்களும் பாக்குறவங்க இந்த வீடியோவை
கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.